ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே டீமில் வந்து ரோஹித் சர்மா இதை பற்றின அந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரோஹித் சர்மா சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகிட்டாரா, இல்லை வருவாரா, வரமாட்டாரா? லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே அரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக ஸோ இந்த வருஷம் அவர் விளையாட போகிறது அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் வந்து அந்த மாதிரி எதுவும் ஒரு மேஜர் அப்டேட் வரல. ஸோ இந்த வருஷம் அவர் வந்து எம்ஐ டீமில் தான் இருக்கார். ஸோ பட் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 2025 வந்து மெகா ஆக்ஷன் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளால் வந்து ஒரு டீம்லேயும் 3 பிளேயர்ஸை தான் ரீட்டைன் பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து எம்ஐயில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணி அவங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்ததுனால அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ்மே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால மேபி அவர் ஃபியூச்சரிஸ்டிக்கலாகவே மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் இப்படின்ற நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸை திங்க் பண்ணி எம்ஐ கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் மேபி வந்து இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அவருக்கு இந்த சொல்யூஷன் கொடுத்துருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்க்கும்போது அவரோட ஏஜும் ஹர்திக் பாண்டியாவோட ஏஜும் வந்து இன்னும் கொஞ்சம் இயர்ஸ்க்கு வந்து டீமை லீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேப்டன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ப்ரூவ் ஆகிறதுனால அவரை தான் அவங்க வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரோஹித்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ ரோஹித்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக வந்து அவர் இப்போவே சென்னை டீமுக்கு வருவார் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ டீமோட லீட் கோச் வந்து இந்த வருஷம் வந்து பவுச்சர் தான். ஸோ இவர் தான் இந்த மாதிரி ஒரு கேம் பிளான் டெசிஷனிங்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அவர் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கலாக திங்க் பண்ணி ஹர்திக் பாண்டியா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் டீமுக்குள்ளே தூக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ப்ரிஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ரோஹித் சர்மா வந்து இப்போது நமக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து ரிட்டையர்ட் ஆகிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அப்போ ரிட்டையர் ஆகாத பட்சத்தில் என்ன நடக்கும்? கண்டிப்பாக வந்து அவர் மேட்ச்சுக்கு பிட் பண்ணுவாங்க. எல்லா டீம் கூடயும் ஆப்ஷன்ஸ்க்கு போவார். ஸோ பிட் பண்ணி யார் எடுக்கிறாங்க ரோஹித் சர்மாவோ அந்த டீமில் வந்து அவர் விளையாடுவார். ஸோ ஏன்னா இவர் இப்போதைக்கு இருக்கிற ஏஜ் அண்ட் தென் ஃபிட்னஸ் இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் விளையாடலாம் ரோஹித் சர்மா அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவர் ஒரு 5 to 6 இயர்ஸ் விளையாடலாம். அப்படி ஒரு 5 to 6 இயர்ஸ் விளையாடலாம் அப்படின்னா அவர் சிஎஸ்கே டீமுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம தலை தோனி வந்து அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாரு. தலை தோனி ரிட்டையர்மெண்ட் ஒரு வேளை கொடுக்கலன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்குள்ளே ரோஹித் வரக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ தோனி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாரா கொடுக்கலையா அப்படின்றது நம்ம யார் கையிலுமே கிடையாது, தோனி கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தோனி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா சிஎஸ்கே டீம் ரீட்டைன் பண்ணுவாங்க தோனியை. தோனி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலன்னா தோனியை ரிட்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா அவர் டீம்லேயே இருக்க முடியாது. அப்போது ஒரு வேளை தோனி ரிட்டைன் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா பிட்டிங்குள்ளே வந்தார் அப்படின்னா அப்போ வேணால் மேபி வந்து ரோஹித் சர்மா நம்ம சிஎஸ்கே டீமை அடித்து பிடிச்சி காசை திரட்டி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு சிஎஸ்கே மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா நிறையா டீமுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன் இல்லை. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், தோனி ரிட்டைர்மெண்ட் கொடுத்தா ரோஹித் சர்மாவுக்கு பிட் பண்ணுறது முக்கியமா, நமக்கு ஒரு கீப்பர் இருக்கிறது முக்கியமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் மார்க். இதனால தான் நிறையா சோஷியல் மீடியா வந்து லைக் ரிஷப் பந்த் உள்ளே வந்துட்டார், சஞ்சு சாம்சங் உள்ளே வந்துட்டார், சிஎஸ்கேக்குள்ளே நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் நமக்கு என்ன தேவை? கீப்பர் தேவை. ஸோ சிஎஸ்கே டீமுக்கு தோனி இல்லைன்னா ஒரு குட் விக்கெட் கீப்பர் தேவை. ஸோ அவங்க ப்ரிஃபரன்ஸ் ரோஹித்துக்கு இருக்குமா விக்கெட் கீப்பருக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி ஹையஸ்ட் பிட்டிங் லெவலில் வந்து நமக்கு ரோஹித் மாட்டிட்டு விக்கெட் கீப்பர் லெவலில் வந்து நமக்கு கம்மியான பிட்டிங்லேயே ரிஷப் பந்தோ இல்லை சஞ்சு சாம்சங்கோ சிக்குனாங்கன்னா ஜாலி தான். அப்போ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. எம்ஐ டீமில் வந்து அவரை ரீட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நம்மளால் அவர் எடுக்க முடியாது. எம்ஐ டீமில் வந்து எதுவுமே நம்மளால் வந்து இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. மேபி இந்த வருஷம் ரோஹித்தோட பெர்ஃபார்மன்ஸஸை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ரிசல்ட்டை வந்து எல்லாருனாலையுமே சொல்ல முடியும். ஒரு டீமில் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம், லைக் பப்ளிக் அண்ட் பீப்புள் ரியாக்ஷன் எப்படி வேணால் இருக்கலாம். பட் ஆனால் என்னென்னா
லைக் அவங்க வந்து ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து லைக் அவங்க பேசி தான் வந்து கண்டிப்பாக ரோஹித்துக்கிட்ட ஒரு லைக் காமன் டெசிஷன் எடுத்துருப்பாங்க. இது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து லைக் இப்போவுமே ரோஹித் வந்து லைக் அந்த டீமை விட்டு வெளியே வரல. ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த சோஷியல் மீடியா நியூஸஸ் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் சேக் தான். ஸோ மேபி எம்ஐ ட்ரேட் பண்ணாமலும் நிறையா இருக்க சான்சஸ் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எம்ஐ ட்ரேட் பண்ணாமல் ரோஹித்தை வச்சுருக்கு ரீட்டைன் பண்ணுறதுக்கு கடைசி வரைக்கும் ரோஹித்தை ரீட்டைன் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிகாஸ் என்னதான் ஹர்திக் உள்ளே இருந்தாலும் இந்த வருஷம் தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக ரோஹித் உள்ளே நிற்க போகிறாரு அப்படின்றது. பிகாஸ் எப்போவுமே நமக்கு தெரியும் சீனியர் கேப்டன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும். சீனியர் கேப்டன்சி இன்டர்நேஷ்னல் லெவலில் கிரிக்கெட் எத்தனை வருஷம் விளையாடிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். சும்மா விளையாட்டுத்தனமாக நம்ம சொல்ல முடியாது ஹர்திக் பாண்டியா இஸ் த பெஸ்ட் கேப்டன், ரோஹித் சர்மா இஸ் நாட் த பெஸ்ட் கேப்டன் கண்டிப்பாக நம்மளால் சொல்லவே முடியாது. மேபி ஹர்திக் பாண்டியா ப்ரூவன் இஸ் பெஸ்ட் பட் ஈவன் ரோஹித் ஹஸ் ப்ரூவன் இஸ் லெவல் ஸோ மெனி டைம்ஸ் பெட்டர். இதுதான் உண்மையான விஷயம். கண்டிப்பாக நிறையா டைம் சாம்பியன்ஷிப்பே வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால அந்த லெவலுக்கு நம்மளால் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் நம்மளால் சொல்ல முடியாது. ஏஜ் ஃபேக்டர்ஸ். ஸோ ஏஜ் ஃபேக்டர்ஸ்னால மேபி அவங்க வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, ரீட்டைன் பண்ணாமல் இருக்கிறது வாய்ப்பும் இருக்குது. அவுட் ஆஃப் ஃபார்ம் ஃபியூச்சரிஸ்டிக்கல் மூவ் இது எல்லாமே இருந்தாலும் ரோஹித்துக்குரிய இம்பார்ட்டன்ஸ் வில் பி தேர் இன் ரோஹித் ஃபார் அது இருக்க தான் செய்யும். ஸோ அதை யாருனாலையும் மாற்றவே முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த லெஜெண்ட் ஆஃப் அவர் இந்தியன் கிரிக்கெட் டீம். இதை யாருனாலையும் மாற்றவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் அப்டேட். இதை இப்போ யார் தாண்டா கிளப்பி விட்டா ரோஹித்து சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தி ராயுடு தாங்க சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவரை பர்சனலாக நான் ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு வந்து ரோஹித் சென்னை டீமோட கேப்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ரோஹித் வந்து இன்னொரு 5 to 6 years விளையாடணும். அண்ட் அவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காருன்னு பாருங்கள். ரோஹித் சென்னை டீமுக்கு வந்தால் பர்சனலாக ஓகே, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வேர்ல்டில் இருக்க எந்த டீமுக்காக இருந்தாலும் கேப்டன் பண்ணுறதுக்கு அவர் இன்னுமே ஃபிட்டாக தான் இருக்கார் அப்படின்னு த ஹோல் வேர்ல்டு இஸ் ஓப்பன் ஃபார் ஹிம் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் இப்போ சென்னையோட காலுமே இருக்குது. ஸோ பிகாஸ் நம்மக்கிட்டேயும் ஜட்டு இருக்கார். இந்த வருஷம் ஜட்டு கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு திரும்ப அடுத்த வருஷம் ரோஹித்துக்கு மாற்றினா அப்போவுமே வந்து ஒரு இஷ்யூஸ் வரது வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜட்டு இல்லை, அப்போ ருத்ராஜ் கெய்க்வாடும் இருக்கார். ஸோ லைக் இந்த வருஷம் டீம் எப்படி பில்ட் ஆகுது அதை பேஸ் பண்ணி தான். ஸோ ரோஹித் எம்ஐயில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையா இருக்குது. ரீடைன்ட் ஆன் எம்ஐ ரோஹித் இதுதான் வந்து ஷுவர் ஸ்டாண்ட். ரோஹித் ரிட்டையர்ட் ஆகலைன்னா, ஆனால் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அப்படின்னா வெளியே போகலாம். ஸோ இன்கேஸ் ரிட்டையர்ட் ஆகலை அப்படின்னா அவரை பிட்டிங்லாம் விட மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் பிஸ்னஸ் இஸ் தேர் பட் ஸ்டில் சம் ஃபேக்டர் இஸ் தேர் ஃபார் ரீடைனிங் அ பிளேயர், கீ பிளேயர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் இதே சேம் ஸ்டேட் வந்து த அதர் பிளேயர்ஸ் ஆல்சோ வில் ஃபீல். ஸோ அவங்களும் வந்து மேபி வந்து நெக்ஸ்ட் இயர் போகும்போது அடுத்தடுத்த இயர் போகும்போது தே டோன்ட் ஃபீல் செக்யூர் இந்த டீம். இதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் அப்டேட் அபவுட் ரோஹித் டு சிஎஸ்கே. ஸோ ரோஹித் சிஎஸ்கேக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு அவரை எம்ஐ டீம் வெளியே விடணும். அப்போ தான் அவர் ரிட்டைன் பண்ணி வெளியில் வந்தால் தான் நம்ம வந்து பிட் பண்ணி எடுக்கலாமா வேணாமா நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் மிச்ச டீமோட சண்டையும் போட்டு தான் எடுக்கணும். ஒருவேளை அவர் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நம்ம டீம்லேயும் கேப்டன்ஸும் இருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் நம்ம டீமில் கேப்டன் இருக்காங்க. நம்ம டீமில் தோனி ரிட்டையர்ட் ஆகிடுவார் அப்படின்றது நல்ல ஒரு ஷுவர் ஸ்ட்ரேட். தோனி ரிட்டையர் ஆகிட்டோன்னா நமக்கு யார் வேணும்? விக்கெட் கீப்பர் தான் வேணும். ஸோ ரோஹித்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா வேணாமா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம் டீமுக்குள்ளே. ஸோ இந்த நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் நம்மளும் வந்து டீமை பில்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பட் அக்கார்டிங் டு மை பாயிண்ட் எம்ஐ வந்து ரோஹித்தை ரீட்டைன் தான் பண்ணுவாங்க. ரிட்டைன் ஆகலைன்னா, ரிட்டைன் ஆனால் மேபி ஹில் கம் அவுட். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் பேஸ் பண்ண நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.